தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசு உடனே சைலண்ட் ஆகிடுது. வேர்ல்ட் வார், டிசாஸ்டர், பிளேன் கிராஷ், டேட் ஃபிக்ஸ் இதெல்லாம் கேட்குறப்போ நம்பிக்கை வரல, பயம்தான் வருது. அதனால தான் இந்த வீடியோ. இது ஃபியர் வீடியோ இல்லை, இது அட்டாக் வீடியோ இல்லை. பைபிளா வைத்து ப்ராஃபஸின்னு சொல்லப்படுற விஷயங்கள் சத்தியமா இல்லை எக்ஸாஜரேஷனா, அதை சிம்பிளா செக் பண்ண போறோம். காமா பாருங்க, திங்க் பண்ணுங்க, ட்ரூத்தை ஸ்கேன் பண்ணலாம். தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். இதுலயே ப்ராப்ளம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். பைபிள்ல தேவ ஆவி பேசும்போது அது வேதத்துக்கு ஒத்து போகணும். மற்ற விசுவாசிகளால் சோதிக்க முடியணும், பயம் உண்டாக்கக்கூடாது. ஆனா இங்க வேர்ஸ் இல்ல, விளக்கம் இல்ல, எல்லாமே நான் பார்த்தேன், நான் கேட்டேன். இது ரெவலேஷன் இல்ல, பர்சனல் இமேஜினேஷன் பிளஸ் கான்ஃபிடன்ஸ். 2060 மொத்த உலகமே அழிய போதுன்றது எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 2060 உலகம் முடிஞ்சிடும். இல்ல, பொய். இயேசு என்ன சொன்னார்? அந்த நாளையும் நேரத்தையும் யாரும் அறியார். அதுக்கப்புறமும் இயர் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னா அது பைபிளுக்கு எதிரான பேச்சு. தேவ ஆவி சொன்னார்னா அவர் ஏன் இயேசுவை கான்ட்ரடிக்ட் பண்ணணும்? ஜெருசலேம் தான் இனி வரப்போற நாட்கள்ல உலகத்துக்கு கேபிட்டல் ஆக போகுது. உலகத்துக்கு தலைநகர் ஜெருசலேம் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஜெருசலேம் உலக தலைநகரா? ஜெருசலேம் ஒரு முக்கியமான ஆன்மீக நகரம், சரி. ஆனா உலக நாடுகள் ஒத்துக்கிட்டதா? எந்த பைபிள் வேர்ஸ் சொல்றது வேர்ல்டு கேபிட்டல்னு? ஒன்னும் இல்லை. இது பொலிட்டிக்கல் இமேஜினேஷன், ஆவிக்குரிய சத்தியம் கிடையாது. ஜெர்மனி தலை எடுக்கும், யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. நடக்க போகிற யுத்தங்கள் சைனா தைவானுக்குள்ள நடக்கும், அமெரிக்கா ரஷ்யாக்குள்ள நடக்கும், இஸ்ரேல் பாலஸ்தீனாக்குள்ள நடக்கும், ஈரான் ஈராக் வார் நடக்கும். 2025 2030 மூன்றாம் உலக யுத்தம் சக்தி வாய்ந்த நாடுகள் நடுவில் நடக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இயற்கையில் சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் இருக்கும். இது ஹோலி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மோர் தென் 5 crores மேல டெத்ஸ் ஆகும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. உலக பாப்புலேஷனே 800 கோடி. ஆவரேஜ் இயர்லி டெத்ஸ் 6 to 7 கோடி. ஓல்ட் ஏஜ், டிசீஸ், ஆக்சிடென்ட் எல்லாம் சேர்த்து. அப்போ நீ சொல்றது என்ன? நார்மல் டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஹோலி ரெவலேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? டெத் கவுண்டர் வெப்சைட் பார்த்துட்டு தேவ ஆவியானவர் சொன்னார்னு சொல்றது ப்ராஃபஸி இல்ல மேடம், அது கூகுள் அனாயிண்டிங். ஆன்டி கிரைஸ்ட், ஒன் வேர்ல்ட் ஒன் கரன்சி இருக்க போது. இந்த முத்திரை நம்ம வலது கையிலையும் ஃபோர்ஹெட்லையும் போட போவாங்க. ஒன் வேர்ல்ட் கரன்சி, மார்க், ஃபியர். மார்க் பத்தி பைபிள் பேசுறது உண்மைதான். ஆனா சிம்பிள் என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன, ஒரிஜினல் ஆடியன்ஸ் யார், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம மார்க் போடுவாங்கன்னு சொன்னா அது பேனிக் கிரியேட் பண்றது. பைபிள் வார்னிங் கொடுக்குது, ஃபியர் கிரியேட் பண்ணல. 2026 வருஷம் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரும் அதிகமாக இருக்கும். 2026 பஞ்சம், நோய், இயற்கை பேரழிவு வரும்னு சொல்றாங்க. இது எல்லா காலத்திலையும் நடக்குது. பைபிள்ல கூட இவைகள் ஆரம்ப வேதனை தான்னு சொல்லுது. அதாவது இது எண்ட் டைம் ப்ரூஃப் இல்ல, இது நார்மல் புரோக்கன் வேர்ல்ட். ஏஐ டெக்னாலஜி இது அதிகமாக இருக்கும். அதுல சூப்பர் இன்டெலிஜென்ட் நோவல் பேட்டில் அட்டாக்ஸ் நடக்கும். ஹைடெக் டெக்னாலஜி மூலமாக அதிகமாக டிஸ்ட்ராய் ஆகும். கண்ட்ரீஸ்கள் டிஸ்ட்ராய் ஆகும். ஏஐ அட்டாக், சூப்பர் இன்டெலிஜென்ஸ், இது முழுக்க ஃபியர் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ். பட் பைபிள் சப்போர்ட் இதுக்கு 0 தான். தேவ ஆவி பேசினார்னா வேதத்தோட ஒத்து போகணும்.
இங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதிகம். இதுல பாதி பொய் பித்தலாட்டம் வேற. பிளேன் கிராஷ், இது மூலமா நிறைய ஃப்ளைட்டுங்க வந்து கேன்சல் ஆகும். அடுத்ததாக விமான விபத்துகளை குறித்து சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். பிளேன் கிராஷ் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இதுதான் டேஞ்சரஸ் பார்ட். ஒரு விபத்தை முன்கூட்டியே சொல்லி பயம் உருவாக்கி ஜெபம்னு கவர் போடுறது. மெனிப்புலேஷன். பைபிள்ல பிரேயர் ஒரு ரிலேஷன்ஷிப், பிரேயர் ஒரு ஃபியர் டூல் இல்ல. ஸ்ட்ரீட்ல வந்து மறித்து போகிறத வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த காட்டேரிகள், வேம்பயர்ஸ், ஸோ இந்த மாதிரி ரத்த குடிக்கிற ஆவிகள் வந்து பிள்ளைகளை வந்து சாகடிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ட்ரீட்ல விழுந்திருக்கிறாங்க. அது கொள்ளை நோய்கள் மூலமா விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி எப்படி யுத்தங்கள் மூலமா விழலாம், இல்ல இயற்கை பேரழிவு மூலமா விழலாம், இது போல விஷயங்கள் வந்து காமிச்சாரு. வேம்பயர், பிளட் குடிக்கிற ஆவி, இதுக்கு பைபிள்ல ஜீரோ சப்போர்ட். இது ஹாரர் இமேஜினேஷன், ஃபியர் எக்ஸாஜரேஷன். தேவ ஆவி குழப்பம் உண்டாக்க மாட்டார். அடுத்ததாக UAE ஃபயர் டிசாஸ்டர், இது மூலமாக வந்து பாம் வெடிக்கிற ஒரு விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. பெட்ரோல் பிரைஸ் ஜாஸ்தியாகும், கோல்ட் ரேட் உச்சிக்கு ஏறுன்றது தெரியப்படுத்துறாரு. பெட்ரோல் பிரைஸ், கோல்ட் ரேட், இதெல்லாம் எக்கானமி. இத ப்ராஃபஸின்னு சொன்னா அப்போ எவ்ரி நியூஸ் ரீடர் ஒரு ப்ராஃபெட் தானே. கிரீன் கொஸ்டின். இந்த கான்டென்ட் யார கிறிஸ்துவுக்கு கொண்டு வருது? யார மனம் திரும்ப சொல்லுது? யார சீஷனா உருவாக்குது? யாரையும் இல்ல. ஃபியர் மட்டும்தான், கன்ஃபியூஷன் மட்டும்தான். பைபிள் என்ன சொல்லுது? சிம்பிளா, இயேசு சொன்னார், வாட்ச்ஃபுல்லாயிரு, ஹோலியா நட, சீஷரை உருவாக்கு. ஆனா அவர் டேட் அனௌன்ஸ் பண்ணு, டிசாஸ்டர் லிஸ்ட் போடு, பேனிக் கிரியேட் பண்ணுன்னு சொல்லல. ஃபைனல் கன்க்ளூஷன் கிளியரா, இது ப்ராஃபசி இல்ல, இது ரெவலேஷன் இல்ல, இது ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ் இல்ல. இது ஃபியர் பேஸ்ட் கான்டென்ட். பயங்காட்டி பீப்புளை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ற பேச்சு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, பயங்காட்டுற பேச்சு நம்ம தேவனுக்கு அருகே கொண்டு வரல, அது நம்ம சிந்திக்க முடியாத மாதிரி பண்ணுது. பைபிள் எப்போதுமே பயத்துக்கு அல்ல, சத்தியத்துக்கு அழைக்குது. அதனால ஆவி சொன்னாருன்னு கேட்டதும் உடனே நம்பிடாதீங்க. வேதத்தோட சோதிங்க, அமைதியா சிந்திங்க. நம்ம விசுவாசம் பேனிக்ல பில்ட் ஆகக்கூடாது, அது ட்ரூத்ல பில்ட் ஆகணும். இந்த வீடியோ யாருக்கும் எதிரா இல்ல, சத்தியத்துக்காக மட்டும். இதுதான் ட்ரூத் ஸ்கேன். பயம் இல்ல, வசனம் மட்டும்.